பூமியிலே தேவனுடைய அன்பை பார்க்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. படைப்பை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன விளங்குகிறது? ஆண்டவராகிய தேவன் உங்களை நேசித்திருக்கிறார் என்பது விளங்குகிறது. சூரிய ஒளியிலே அவருடைய அன்பை பார்க்கிறோம், தண்ணீரிலே அவருடைய அன்பை பார்க்கிறோம், உணவிலே அவருடைய அன்பை பார்க்கிறோம், பழங்களிலே அவருடைய அன்பை பார்க்கிறோம். எவ்வளவு நேசித்திருக்கிறார் பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் கிறிஸ்து பூமிக்கு வந்தவுடனே பிதாவுடைய அன்பை கிறிஸ்துவுக்குள்ளாக பார்க்க ஆரம்பிக்கிறோம். அந்த அதிசயம்தான் மறுவாழ்வு. பாருங்கள், இந்த வார்த்தையை 1 யோவான் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது என்று பாருங்கள். முக்கியமான வார்த்தை, பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. கிறிஸ்துவை பூமி அறியாததினாலே அவருடைய அன்பு இன்னும் விளங்கவில்லை. உங்களுக்கு விளங்குகிறது. அதனால் அவருடைய பிள்ளைகளாய் மாறிவிட்டோம். அந்த அற்புதர் இந்த நாளிலே சொல்லுகிறார், பூமியிலே தேவனை காணாதவர்கள், இயேசுவை பார்க்காதவர்கள், தங்கள் ஆவியிலே அவரோடு உறவு இல்லாதவர்கள் ஒருபோதும் அன்பை சுவைக்க முடியாது. ஆனால் நீங்களும் நானும் பரலோக அன்பை சுவைக்கிறோம். காரணம், அவருடைய பிள்ளைகளாய் கிறிஸ்துவுக்குள்ளே மாறி இருக்கிறோம். அந்த அதிசய தேவன் இந்த வார்த்தைக்குள்ளாக உங்களோடு பேசி சொல்லுகிறார், நான் அன்பாயிருக்கிறேன், நீங்களும் அன்பாயிருங்கள். God bless you. Praise Garden Ministries, Norton Bridge, Sri Lanka.